நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி மோசடி நடைபெற்றது என்ற புகார் எழுந்திருந்த நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட பெண், கிட்னி கொடுத்த பெண் பள்ளிப்பாளையத்திலிருந்து பேட்டியளித்தார். அதனை பார்த்தோம். மேலும் இந்த கிட்னி விற்பனை தொடர்பாக தனியார் மருத்துவமனைகளுக்கு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற நோட்டீஸில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அது தொடர்பான முழு விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல விசைத்தறி தொழிலாளர்களிடம் வறுமையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக புரோக்கர் கும்பல்கள் கிட்னியை பெற்ற விவகாரம் தற்போது தமிழகத்துல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருந்து வருகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட ஊரக நலப்பணி இணை இயக்குநர்கள் இது போன்ற புரோக்கர்கள் எங்கெல்லாம் செயல்படுகிறார்கள், எந்தெந்த தனியார் மருத்துவமனைகள்ல சட்டவிரோதமாக கிட்னி பெறப்படுகிறது என்பதை ஆய்வு மேற்கொண்டு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறைக்கு சமர்ப்பிக்க இயக்குனர் ராஜமூர்த்தி தற்போது உத்தரவை வழங்கியிருக்கிறார். குறிப்பா கிட்னி விற்பனை செய்யக்கூடிய புரோக்கர்கள் தொடர்பாகவும் தனியார் மருத்துவமனை தொடர்பாகவும் ஏதேனும் புகார்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர் மீதும் தனியார் மருத்துவமனை மீதும் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இயக்குனர் ராஜமூர்த்தி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி அறுவை சிகிச்சை செய்து பெறப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஈரோடு பகுதியைச் சேர்ந்த அபிராமி மருத்துவமனை என்ற தனியார் மருத்துவமனைக்கும் அதேபோல் திருச்சியை சேர்ந்த சித்தார் என்று சொல்லக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கும் விளக்கம் கேட்டு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் சார்பில் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாவட்ட மருத்துவ திட்ட நலப்பணிகள் இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையில நாமக்கல் மாவட்டத்துல தொடர்ந்து இந்த சோதனையில ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல கிட்னி விற்பனையில ஈடுபட்ட புரோக்கர் ஆனந்தன் என்பவர் தலைமறைவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். ஆனந்தன் கைது செய்யப்படக்கூடிய பட்சத்தில் அவரிடம் மேற்கொள்ளப்படக்கூடிய விசாரணையின் அடிப்படையில பல தனியார் மருத்துவமனைகள் இதில் சிக்குவதற்கு அதிக தகவல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த மருத்துவமனை மீதும் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்க மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் திட்டமிட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த ஆனந்தன் கிடைக்கும் பட்சத்தில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளட்டு அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், திருச்செங்கோடு என்ற 3 இடங்களை சுற்று வட்டாரத்தில் பல கிராமங்கள்ல இடைத்தரகர்கள் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக அவ்வப்போது இந்த கிட்னி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பல பெண்கள் மற்றும் வயதானவர்கள் ஏமாற்றி இத்தகைய கிட்னி திருட்டு சம்பவங்கள் நடந்திருப்பதாக அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிட்னி திருடக்கூடிய கும்பல்கள் இத்தகைய பணிகள்ல ஈடுபட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக ஏராளமான நபர்கள் ஒரு கிட்னியோடு தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. பல தனியார் மருத்துவமனைகளும் இடைத்தரகர்களும் இந்த விவகாரத்தில் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான நடவடிக்கையை தான் ஊரக நலப்பணிகள் எடுத்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.